ஸோ இப்போ வந்து குழந்தை வெயிட்டா இருக்கு. ஒரு 10 வயசு, 12 வயசுல. இத இறக்கணும் அப்டின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா, அவங்களுக்கு குரோத் ஸ்பர்ட் வரப்போகுது. குரோத் ஸ்பர்ட்னா பருவமான டைம். அந்த டைம்ல நம்ம வந்து ஃபுல்லா இப்ப பெரியவங்களுக்கு குடுக்குற மாரி, நீங்க டயட்ட குறைச்சிருங்க, ரைஸ குறைச்சிருங்க, புரோட்டீன் நெறைய சாப்பிடுங்க, வெஜிடபிள் நெறைய சாப்பிடுங்கன்னு குழந்தைகளுக்கு குடுக்க முடியாது. ஏன்னா வளர்ற வயசுனால அவங்களுக்கு எனர்ஜியும் தேவை, கார்போஹைட்ரேட்டும் தேவை, புரோட்டீனும் தேவை, சிறிய அளவு ஃபேட்டும் தேவை, அண்ட் விட்டமின், மினரல் எல்லாமே தேவை. ஸோ அதனால அவங்களுக்கு வெயிட் குறைக்கிறது வேற மாதிரி பண்ணணும். நெறைய எக்சர்சைஸ்ல அவங்கள விடணும். பிளஸ் கொஞ்சம் வேணா 4, 5 இட்லி சாப்பிடுறாங்கன்னா 3 இட்லி பண்ணலாம். அந்த மாரி தான் பண்ண முடியுமே வெளிய, நீங்க கொஞ்சமா 1/2 கப் ரைஸ் சாப்பிடுங்கன்னு குழந்தைகளுக்கு சொல்ல முடியாது. நீங்க மில்லட் சாப்பிடுங்க. அந்த மாரிலாம் குழந்தைகள்ல சொல்ல முடியாது. அதனால பெரும்பாலும் முடிஞ்ச அளவு குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம கரெக்ட்டா நம்ப சாப்பிடுற உணவு, ஹெல்த்தியா சாப்பிடுற உணவ அவங்களுக்கு குடுத்தா, அவங்களும் ஹெல்த்தியா முதல்லேருந்தே பழகிடுவாங்க. பட் அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் உணவு குடுத்து, அத வந்து நம்ம கன்டின்யூ பண்ணா, அவங்க அதே உருளைக்கிழங்கு, அதே சேனக்கிழங்கு அது மாரி தான் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. அப்ப அவங்க டயட்லயும் இம்பேலன்ஸ் வந்துரும். நெறைய மாவு சத்து, கொழுப்பு சத்து ஏறுறதுனால, உடம்புலயும் கொழுப்பு சத்து ஏறி போயிடும்.